குருவே சரணம். இந்த பதிவில் சொல்லப்போகும் விஷயங்கள் பிரவேசா அப்படிங்கிற அந்த ஒரு குருராஜருடைய நூலிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள். இந்த பதிவில் ரெண்டு விஷயம். ஒன்று பார்த்திங்கன்னா, ராகவேந்திர குரு தனது பிருந்தாவனத்தை பிக்ஷாலியில் அமைக்க சொன்னதற்கான காரணம். இரண்டாவது பார்த்திங்கன்னா, அவர் பிருந்தாவனம் பிரவேசம் ஆன பிறகு குருராஜருடைய சகோதரி அவர்கள் வெங்கடாம்பாள் குருராஜரை பிருந்தாவனத்தை விட்டு வெளியில் வா அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்ருக்காங்க. இந்த இரண்டு விஷயங்களை பற்றி ஒரு தெளிவான ஒரு பதிவு தான் இந்த விஷயம். இதுவரை ஒரு அறியப்படாத தகவல். அடியனுக்கு அந்த ஒரு பிரவேசா அப்படிங்கிற அந்த ஒரு நூலிலிருந்து கிடைத்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு குருராஜரின் அருளும் ஆசியும், இரண்டாவது இந்த தகவலை அவர் எனக்கு அறிய செய்ததற்கு எனக்கு அவர் செய்த ஒரு பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன். இப்போது அந்த பதிவு என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். பிக்ஷாலயாவில் அமைந்துள்ள அந்த ஒரு பிருந்தாவனமானது ஏகசில பிருந்தாவனம் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பிருந்தாவனம் ராயரின் அறிவுறுத்துதலின்படி தான், அவரோட கட்டளையின்படி தான் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஏகசில பிருந்தாவனம் மேற்புறத்தில் ஒரு ஆஞ்சநேயர் சிலை ஒன்று இருக்கும். அந்த சிலை பார்த்திங்கன்னா வியாசராஜர் காலத்தில் அவருடைய திருக்கரங்களால் செய்யப்பட்ட விக்கிரகம். அது இன்னும் அந்த ஏகசில பிருந்தாவனத்தின் மேலே வச்சு இன்றைக்கும் வழிபாடு செய்துட்டு வராங்க. இதன் சிறப்பு என்னென்னா, ராயரே அப்பனாச்சாரியாரோட கனவுல தோன்றி அந்த ஏகசிலை பிருந்தாவனத்தை பிக்ஷாலயாவில் நீங்கள் கட்டுமாறு அதாவது அந்த பிருந்தாவனத்தை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த பிருந்தாவனம் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பனாச்சாரியார் கனவுல குருராஜர் தோன்றி, நீங்கள் வயதானவர், உங்களுக்கு வயசாயிடுச்சு, அதனால் என்னை தினமும் தரிசிக்க நீங்கள் மந்திராலயம் வர்றது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அது எனக்கு மனசுக்கு கொஞ்சம் வேதனையை ஏற்படுத்துது. அதனால் நீங்கள் இருக்கும் பிக்ஷாலயாவில் ஒரு பிருந்தாவனத்தை அமைச்சு வழிபாடு செய்து வாங்க. நான் உங்களை பார்க்குறதுக்காக அங்கே வருகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், அதற்காகத்தான் இங்கே ஒரு ஏகசில பிருந்தாவனத்தை அமைத்தார் அப்பனாச்சாரியார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, குருராயர் அந்த ஜபதாகட்டை, அங்கே பிக்ஷாலயாவுக்கு போனவங்களுக்கு தெரியும், ஜபதாகட்டை அப்படின்றது பக்கத்திலேயே இருக்கிற அந்த ஒரு இடம். அப்படின்னு அழைக்கப்பட்ட அந்த இடத்துல தனது பிருந்தாவனத்தை அமைக்க சொன்னதற்கு இன்னொரு காரணம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா, தன்னுடைய முந்தைய அவதாரமான வியாசராஜராக இருந்தபோது அனுமன் சிலையை பிரதிஷ்டை செய்தார். அது மட்டுமின்றி விபுதேந்திர தீர்த்தர், ஜிதாமித்ர தீர்த்தர், ஸ்ரீபாதராஜர் போன்ற மத்வ மத எதிகள் அந்த ஜபதகட்டையில் அதாவது பிக்ஷாலயா அப்படிங்கிற அந்த இடத்துல தங்களின் நேரத்தை செலவழித்து தங்களின் திருப்பாதத்தை பதித்த இடமாகவும் திகழ்வதனால குருராஜர் அங்கே தனது பிருந்தாவனத்தை அமைக்க சொல்லி கட்டளையிட்டிருக்கார். மேலும் குருராஜர் அங்கே இருந்த அந்த ஒரு 13 ஆண்டுகள் பரிமளம் அப்படிங்கிற அந்த ஒரு கிரந்தத்தை எழுதிய இடமும் அந்த ஜபதாகட்டை அப்படிங்கிற இடமாகும். குருராயரும் அப்பனாச்சாரியாரும் நண்பர்கள் என்று ஒருபுறம் இருந்தாலும், ராயரின் முந்தைய அவதாரமான பிரகலாத காலத்தில் தனது சகோதரர் என்ற முறையை சார்ந்தவர்தான் இந்த அப்பனாச்சாரியார் என்பது ராயரின் வரலாற்றில் குறிப்பிடப்படும் சான்றாகும். அந்த பூர்வ ஜென்ம தொடர்பினால்தான்
ராகவேந்திர அவதாரத்தில் நண்பன் என்ற முறையில் 13 ஆண்டுகள் இருவரும் ஒன்றாக இணைந்து சாஸ்திரம், மதம் மற்றும் தத்துவங்களை பற்றியும் விவாதித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆகவே குருராஜர் என்றும் தனது பிரகலாத அவதாரத்தில் சகோதரர் என்ற முறையிலும் தற்போது ராகவேந்திரர் அவதாரத்தில் நண்பர் என்ற முறையிலும் தனது உறவை நீட்டித்து கொள்ள விரும்பிய குருராஜர் பிக்ஷாலயாவில் ஒரு பிருந்தாவனம் அமைக்க சொல்லி அதிலேயே தன்னை காணலாம் என்று சொன்னதற்கு அர்த்தம் இதுதான். இதேபோன்று மற்றொரு சம்பவம் ஒன்று மந்த்ராலய மண்ணில் நடந்தேறியது. மந்த்ராலயம் அருகே உள்ள ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் பெனகப்பா என்ற ஒரு இளைஞர் வாழ்ந்து வந்தார். அவர் வியாழக்கிழமை தோறும் ராயர் பிருந்தாவனத்தின் முன்பு அமர்ந்து தியானம் செய்வார். இதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார் அந்த பெனகப்பா. அவரின் பக்தியில் மகிழ்ந்த குருராயர் அந்த நபரின் கனவில் தோன்றி பேசுவாராம். இதுபோன்று தொடர்ந்து ராயர் அவருடன் கனவில் உரையாடுவது வழக்கமாக மாறியது. இதை அறிந்த ஊர் மக்கள் தங்களது பிரச்சனைகளை ராயரிடம் சொல்லி அதற்கு என்ன தீர்வு என்று கேட்டு சொல்லுமாறு இந்த பெனகப்பாவிடம் மக்கள் முறையிடுவார்களாம். அதற்கு ராயரும் எடுக்க வேண்டிய சிறந்த நடவடிக்கைகளை குறித்து அவருக்கு ஆலோசனை வழங்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுபோன்று மக்களின் அனைத்து பிரச்சனைகளையும் ராயரிடம் தீர்வுகள் கேட்டு அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைத்ததால் பெனகப்பாவின் புகழ் நாற்புறமும் பரவியது. அப்போது மடத்தில் பீடாதிபதியாக இருந்த ஸ்ரீ புவனேந்திர தீர்த்தர் பெனகப்பாவிடம் இதை குறித்து கேட்டபோது அவரும் உண்மையை ஒப்புக்கொண்டார். புவனேந்திர தீர்த்தர் பெனகப்பாவிடம் தனக்கு குருராயரின் தரிசனம் கிடைக்க செய்ய முடியுமா என்று கேட்க பெனகப்பா வாயடைத்து போனார். ஸ்ரீமடத்தின் தலைவராக இருப்பவர் தாங்கள் என்னிடம் கேட்கிறீர்களே என்று பெனகப்பா தயக்கத்துடன் பதிலளித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வரும் குருவாரத்தில் ராயரை தரிசிக்க வந்தபோது இந்த வாரம் என்ன பிரச்சனையை தீர்க்க கேட்டு வந்துள்ளீர்கள் என்று கேட்க அதற்கு பெனகப்பாவோ தீர்வு வேண்டாம், ஒரு தரிசனம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அதற்கு ராயர் என்ன தரிசனம், யாருக்கு தரிசனம் என்று கேட்டாராம். மடத்தின் தலைவராக இருக்கும் ஸ்ரீ புவனேந்திர தீர்த்த சுவாமி அவர்களுக்கு தான் அந்த திருக்காட்சி கிடைக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு குருராயர் இந்த தரிசனத்திற்கு இப்போது எந்தவித அவசியமும் இல்லை என்று கூறிவிட்டாராம். இதை கேட்ட மடாதிபதி மிகவும் ஏமாற்றத்துடன் மறுவாரமும் வேண்டிக் கொண்டாராம் பெனகப்பாவிடம். இம்முறை ராயர் ஒரு நிபந்தனையுடன் சம்மதம் அளித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்த நிபந்தனை என்னன்னா, இருவரும் அருகருகே அமர்ந்திருக்கும் போது எந்தவித பேச்சும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த நிபந்தனை. அந்த நிபந்தனையை மீறி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா நான் உன்னுடன் பேசுவதை நிறுத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் குருராஜர். சரி என்று ஒப்புக்கொண்டார் பெனகப்பா. அடுத்து வரும் வியாழக்கிழமை அன்று பிருந்தாவனத்தின் முன்பு இருவரும் ராயரின் வருகைக்காக காத்திருந்தனர். நேரம் செல்ல செல்ல மடாதிபதி தூங்க ஆரம்பித்து விட்டாராம். அதிகாலை 3:30 மணிக்கு பிருந்தாவனத்திலிருந்து ஒரு ஒளி தென்பட்டது. ராயர் பிருந்தாவனத்தின் உள்ளே இருந்து வெளிப்படும் காட்சி. தனது நித்திய பூஜைக்கு நீராடுவதற்கு துங்கபத்ரா நதியை நோக்கி நடக்கத் தொடங்கினார். இதை பார்த்து கொண்டிருந்த பெனகப்பா மடாதிபதியை திரும்பி பார்த்தபோது அவர் உறங்கிக் கொண்டிருந்தார். ராயர் சொன்ன நிபந்தனை நினைவுக்கு வந்தது. குருராயர் நீராடிவிட்டு பிருந்தாவனத்தின் உள்ளே நுழையும் போது மடாதிபதியை பார்க்கிறார். அப்போதும் அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அப்போது பெனகப்பா அவரை எழுப்ப முயன்றார். ஆனால் பலனில்லை. குருராயர் பிருந்தாவனத்தின் முழுமையாக உள்ளே செல்வதற்கு முன் பெனகப்பா தன்னை கட்டுப்படுத்த முடியாமல், சுவாமி எழுந்திருங்கள், ராயரை பாருங்கள், உள்ளே செல்கிறார் என்று சொல்ல மடாதிபதி திடுக்கிட்டு கண் விழித்து பார்த்தபோது
ராயரின் காவி வஸ்திரத்தில் மட்டும் உள்ளே செல்வதை அவரால் பார்க்க முடிந்தது. இதை பார்த்த மடாதிபதி பேச்சற்று போனார். ராயரின் தரிசனம் கிடைக்கச் செய்ததற்காக மனமாற நன்றியை தெரிவித்தார் மடாதிபதி. இந்த சம்பவம் நடந்த பிறகு அடுத்து வந்த பல வியாழக்கிழமைகளில் பினகப்பா ராயரிடம் உரையாட முயற்சி செய்தார். ஆனால் அதில் எந்த ஒரு பலனும் இல்லை. ராயரின் வார்த்தைகளை புறக்கணித்ததற்காக பினகப்பா தொடர்ந்து வருந்தினார். ஒரு அரிய கௌரவத்தை இழந்து விட்டேனே என்று அனுதினமும் வேதனையடைந்தார் பினகப்பா. இருப்பினும் இன்றளவும் குருராயர் அதிகாலை 3:30 மணிக்கு நீராட செல்வதாக பார்த்த பக்தர்கள் ஏராளம் உள்ளனர். 1671ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் நாள் குருராயர் பிருந்தாவனம் பிரவேசம் மேற்கொண்டார் அப்படின்றது வரலாறு. இன்றும் அனைத்து ராயர் மடங்களிலும் பக்தர்கள் கூட்டம் வந்து தரிசிப்பதை பார்க்கலாம். வருகின்ற ஆகஸ்ட் மாதம் ராயரின் 355வது ஆராதனை விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. ஆகஸ்ட் 29, 30, 31. இதில் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவருடைய மத்திய ஆராதனை. அன்றுதான் அவர் பிருந்தாவனம் பிரவேசம் மேற்கொண்ட நாள். ராயருடைய பக்தர்கள் தவறாமல் அருகில் இருக்கும் பிருந்தாவனங்களுக்கு சென்று குருராயரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த 3 நாட்களும் ராயர் நம் ஒவ்வொருவரை நேரடியாக பார்க்கிறார் என்பது அவர் வரலாற்றில் குறிப்பிடப்படும் உண்மை. ஆகவே எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஓரம் வைத்து பிருந்தாவனத்திற்கு சென்று தரிசனம் செய்வதே முதல் வேலையாக முடிவு செய்து மடத்திற்கு சென்று வாருங்கள். இதை தவறவிட்டால் அடுத்து 1 வருடம் நாம் காத்திருக்க வேண்டும். இப்போ பார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னா பிக்ஷாலயாவில் குருராஜர் அந்த ஏகசில பிருந்தாவனம் அமைக்க சொன்னதற்கான காரணம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பார்த்துருக்கோம். அதாவது இந்த பதிவினுடைய தொடர்ச்சி அடுத்து வரும் பதிவில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கொஞ்சம் அந்த பதிவு கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால அதனால் 2வது ஒரு பதிவாக தொடர்ச்சியாக போட்டிருக்கேன். அதில் நம்ம சொன்ன அந்த 2வது விஷயத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்த ஒரு பதிவில் நம்ம 2ஆம் பாகத்தில் சந்திப்போம். நன்றி. குருவே சரணம். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ.